வணக்கம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் வந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. மாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மாலா மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த நம்பிக்கையோட வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். க்ளவுஸு சமையல் பண்ணாதான் ரொம்ப ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வீடியோஸை நான் பார்க்குறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுஸ் போட்டு சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் சமையல்களில் க்ளவுஸ் போட்டு சமைக்க முடியாதுங்கிறது தான் உண்மை இல்லைங்களா? நம்ம சூடு அந்த மாதிரி புளி கரைக்கிறது இதெல்லாம் வந்து க்ளவுஸில் எப்படி செய்ய முடியும்? அப்போ ஹைஜீனிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது க்ளவுஸ் எப்படி எந்த அளவுக்கு ஹைஜீனிக்குமே எனக்கு தெரியலை. ஏன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் ரப்பரில் தான் அந்த மாதிரியான க்ளவுஸ் வருது. நம்ம ஆளுங்கெலாம் சூடு சமையல் சமைக்கிறவங்க. ஸோ க்ளவுஸை விட கையில் சமைக்கிறத வந்து ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப நல்லாவே இல்லாத மாதிரி எல்லாமே காட்டுறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சமையலே அப்படித்தாங்க. அடுப்பு கறியில் சமைச்சு சாப்பிட்டவங்க தான் நம்ம எல்லாருமே இல்லைங்களா? ஸோ அடுப்பு அந்த கறி சமையல் செய்கிற இடம் எப்படி இருக்கும்னா அது அப்படி தான் இருக்கும் பார்க்க. அதனால் பண்டமே அந்த அளவுக்கு மோசம் உடம்புக்கு ஆகாத விஷயம் அப்படிலாம் கிடையாது. நான் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கேக் கலராக காட்டக்கூடிய கேக்கில் இருக்கக்கூடிய நிறங்களில் அதனுடைய கலர் கலக்கிறதுல அவ்வளோ கெட்டது இருக்குது. நம்ம உடம்புக்கு ஒவ்வாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைகளில் சமைக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம். நம்மளுடைய கைகளில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சக்தி, அதாவது இந்த கை விரல்களோட நுனிகளில் காந்த சக்தி இருக்குது, இரும்பு சக்தி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம கையில் சாப்பிட்றது தான் ஹைஜீனிக்கு. ஸோ கையில் சமைச்சு சாப்பிட்றது தான் ஹைஜீனிக். ஓகேங்களா? நான் இதை ரொம்ப அப்படியே நல்லா இல்லாத மாதிரி காட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர் சமையலை நம்மளே அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இதை மாறி போகுது. ஏன்னா தேன் மிட்டாய் ஆகட்டும், கடலை உருண்டை ஆகட்டும் எல்லாருமே வீடுகளில் செய்ய முடியாது. ஸோ கடைகள் மூலமாக தான் வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றத நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோம்னா சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் அதிகமாக அதை பற்றி மனசை போட்டு நினச்சிக்காதீங்க. ரொம்ப சுத்தங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? எப்பயோ சமயம் தான் நம்ம பர்கர் சாப்பிட்றோம், எப்பயோ சமயம் தான் நம்ம கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எப்பயோ சமயம் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த கைகளை சமைக்கிறதே அசிங்கம் அப்படிங்கிறதுல தான் கிடையவே கிடையாது. ஓகேங்களா?